ஹாய் கைஸ், வெல்கம் பேக் divya.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மாங்காய் வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒரு சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வந்து பண்ண போகிறாங்க. இப்போது மாங்காய்க்கு வந்து சீசன் டைம் இல்லையா, ஸோ நீங்கள் உங்கள் கையில் என்ன மாங்காய் இருக்கோ அந்த மாங்காய் வச்சு இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாரில் 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் மாங்காய் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய், காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வத்தலும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. நல்லா மைய அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொரன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள். இப்போ இதே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பல்ஸ் விட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். நம்ம வந்து இதை துவையல்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், நம்மளோட இஷ்டம் தான். சீசன் டைம்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். இந்த தொக்கை வந்து நீங்கள் இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தொக்கையும் சேர்த்து ஒரு வதக்கி சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லா தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை விட்டு அந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டிலில் சேர்த்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கைப்படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லாம் வந்து சீசன் டைம்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சப்பாத்தி, பூரி, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ.